அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய என்எம்எம்எஸ் தேர்வு சேட் பகுதிக்கு மாணவர்கள் தயாராகும் விதத்தில் தொடர்ச்சியாக வீடியோக்களை பதிவிட்டுக்கிட்டு வரோம். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பாடம் ஐரோப்பியர்களின் வருகை, அந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. சேட் பகுதியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எப்படி தயாராகணும்னா, முதல்ல பாடத்தில் இருக்கிற லைன் பை லைன் இம்பார்ட்டண்ட் நோட்ஸை நீங்கள் படிச்சுக்கணும். அதற்கப்புறம் ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற பயிற்சி வினாக்கள், அதாவது புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸை நல்லா தரவு பண்ணிக்கணும். அடுத்தது மாடல் கொஷின் பேப்பர்ஸ், அதுக்கான வீடியோஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதன் பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை தரவு பண்ணிக்கணும். இப்போ முதல் வினாவுக்கான விடையை பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? சரியான விடை அல்போன்சா டி அல்புகர்க். புத்தகத்தில் இந்த இடத்துல பாருங்கள், அல்போன்சா டி அல்புகர்க். இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சா டி அல்புகர்க் ஆவார். இதை நாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது இரண்டாவது வினா, பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? சரியான விடை போர்ச்சுகல். போர்ச்சுகல் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் போர்ச்சுகல் மட்டும் இந்தியாவிற்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தது. அதுலேயும் அந்த போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி பொதுவாக மாலுமி ஹென்றி என அறியப்படுகிறார். இந்த பத்தியில் இந்த 2 வார்த்தைகளும் முக்கியம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அடுத்தது மூன்றாவது வினா, 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்டது. துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபிள் 1453இல் கைப்பற்றப்பட்ட பிறகு நிலவழி மூடப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஐரோப்பியர்கள் கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வமாக இருந்தார்கள். நான்காவது வினா, சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் டேஸ் நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஆங்கிலேயர்களில் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1608ஆம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டார். அடுத்தது ஐந்தாவது வினா, இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை? சரியான விடை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. புத்தகத்தில் புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான். புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னாலும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை அதுதான், சென்னையில் இருக்குது. ஆறாவது வினா, பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யார்? பிரெஞ்சுக்காரர்கள். புத்தகத்தில் நேரடியாகவே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த இடத்துல இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளுள் கடைசி ஐரோப்பிய நாடு பிரான்ஸ் ஆகும். ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்னாவே ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்தது யார்? போர்ச்சுகீசியர்கள். அதற்கு அடுத்தது வந்தது டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்களை தொடர்ந்து வந்தவங்க ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களுக்கு அடுத்தது டேனியர்கள். கடைசியாக பிரெஞ்சுக்காரர்கள் வந்திருப்பாங்க. கொஷின் நம்பர் 7, தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது? தரங்கம்பாடி டேனியர்களின் வர்த்தக மையமாக இருந்தது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் முதல் கேள்வி, இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் டேஸில் அமைந்துள்ளது? புதுதில்லியில் அமைந்துள்ளது. அது ரொம்ப எளிமையான வினா. ஒரு முறை என்எம்எம்எஸ் தேர்வுலையும் இந்த வினா கேட்கப்பட்டிருந்தது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற என்எம்எம்எஸ் தேர்வில் வினா எண் 151 பாருங்கள், இந்திய தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம்? சரியான விடை புதுதில்லி. அடுத்த வினா கூட ஐரோப்பியர்களின் வருகை பாடத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. எந்த மதிப்பிலான ரூபாய் நோட்டினை முதலாக இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டது? 5 ரூபாய் நோட்டு தான். நம்ம ஆல்ரெடி லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்படிங்கிற வீடியோவிலேயே பார்த்துருக்கோம்.
அடுத்து இரண்டாவது கேள்வி, போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்திலோமியா டயஸ் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். மன்னர் 2ஆம் ஜான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். பார்த்திங்களா, போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்திலோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். மன்னர் 2ஆம் ஜான் அவரை ஆதரித்தார். அடுத்து மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556இல் டயஸ் அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது. போர்ச்சுகீசிய அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது என்பதுதான் சரியான விடை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது, நாமளும் குறித்து வச்சுருக்கோம். 1556இல் போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. பாருங்கள், போர்ச்சுகீசியர் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினர். எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்த வினா, கொஷின் நம்பர் 4, முகலாய பேரரசர் டயஸ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார். முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வர்த்தகம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார். அதை பேஸ் பண்ணி ஒரு 3 முக்கியமான வினாக்கள் இருக்குது. 1615இல் ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் சர் தாமஸ் ரோ அனுப்பி வைக்கப்பட்டார். யாரோட அவைக்கு யார் அனுப்பிச்சி வச்சாங்க, யார் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி 3 வகையான வினாக்கள் கேட்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு கூட கேட்கலாம். இப்போ ஒரே சென்டென்ஸ்லேயே 4 விதமான வினாக்கள் கேட்கப்படலாம். கேள்வி 5, பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டயஸ் என்பவரால் நிறுவப்பட்டது. ரொம்ப நேரடியான வினா, கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டது. இப்போ பாருங்கள், முதல் லைனே தான் பிரெஞ்சுக்காரர்களில். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயியின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரால் 1664இல் உருவாக்கப்பட்டது. இதுலேயும் 3 வினாக்கள் இருக்குது. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்கலாம், எப்போது நிறுவப்பட்டதுன்னு கேட்கலாம். இப்போ பிரெஞ்சுக்காரர்கள் பொறுத்துக்க, அதுக்கு நேராக 1664 அப்படின்னும் கொடுத்துருப்பாங்க. கால்பர்ட் என்பவர் யாருடைய அமைச்சர் அப்படின்னும் கேட்கப்படலாம், 14ஆம் லூயியின் அமைச்சர். கேள்வி 6, டேஸ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். 4ஆம் கிறிஸ்டியன் என்பது தான் சரியான விடை. முன்னாடியே இருக்கும் பாருங்க. தான் டேனியர்கள் டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் 1616 மார்ச் 17இல் ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கினார். இப்போ டேனியர்களுக்கு நேராக 1616 அப்படிங்கிற ஆண்டையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அடுத்தது பொறுத்துக, ஐரோப்பிய நாடுகளின் வருகை தந்த வருடம். டச்சுக்காரர்கள் 1602, ஆங்கிலேயர்கள் 1600, டேனியர்கள் 1616, பிரெஞ்சுக்காரர்கள் 1664. அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக. சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களுள் ஒன்று. சரி. எழுதப்பட்ட மற்ற ஆதாரங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. எழுதப்பட்ட ஆதாரங்கள் என்பவை இலக்கியங்கள், பயணக்குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். இப்போ எழுதப்பட்ட ஆதாரங்களில் 3 கொடுத்து பயன்பாட்டு ஆதாரங்களில் ஒரு வார்த்தையும் கொடுத்துட்டாங்கன்னா பொருந்தாத வார்த்தை எது அப்படிங்கிற விதத்துலேயும் கேள்வி கேட்கப்படலாம். இரண்டாவது கேள்வி, நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களுள் ஒன்று. இது சரி. இப்போ எதெல்லாம் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தலைப்புக்கு கீழேயே கொடுத்துருப்பாங்க, பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். பாருங்கள், பல ஓவியங்கள் மற்றும் சிலைகள் நவீன இந்திய வரலாற்றின் முதன்மை ஆதாரங்களாக உள்ளன. இப்போ நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் இதெல்லாமே ஆதாரங்களாக எடுத்துக்க முடியும். மூன்றாவது வினா, ஆனந்தரங்கம் பிரிட்டிஷ் மொழி பெயர்ப்பாளராக இருந்தார். தவறு. பிரெஞ்சுக்கு மொழி பெயர்ப்பாளராக இருந்திருப்பார். பாருங்கள், இவர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழி பெயர்ப்பாளராக இருந்தார். அடுத்து கேள்வி எண் 4, வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கூற்று சரி. அடுத்து 5வது வினாவில் பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை டிக் குறியீடு செய்க. முதல்ல பாருங்கள், கவர்னர் நினோ டி குன்ஹா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். இந்த கூற்று சரி, நேரடியாகவே கொடுத்துருப்பாங்க. நினோ டி குன்ஹா
அல் புகர்க்குவிற்கு பிறகு கவர்னரான நினோ டி குன்ஹா 1530 தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். இதுதான் நேரடியாக கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று சரி. அடுத்து இரண்டாவது கூற்று பார்க்கலாம். இரண்டாவது என்ன பாருங்கள், போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினர். இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் தான் கடைசியாக நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு வெளியேறி போயிருப்பாங்க. அதனால் போர்ச்சுகீசியர்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று தவறு. மூன்றாவது கூற்று, டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினர். இதுவும் தவறு. டச்சுக்காரர்கள் தங்களுடைய முதல் வணிக மையத்தை எங்கே நிறுவினாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்த பிறகு அவர்களின் வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினம் என்ற இடத்தில் நிறுவினர். இப்போ மசூலிப்பட்டினம் அப்படிங்கிறது தான் சரி. இப்போ மூன்றாவது கூற்று தவறுன்னு போட்டிருக்கோம். அடுத்து நான்காவது, இங்கிலாந்தில் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார். நம்ம முன்னாடி தான் பார்த்தோம். இந்த கூற்று சரி. இப்போ முதல் கூற்றும் நான்காவது கூற்று மட்டும்தான் சரி. அது பாருங்கள், ஆப்ஷன்லேயே இல்லை. அது என்னென்னு பார்க்கலாம். நீங்களும் ஒரு தடவை புத்தகத்தில் செக் பண்ணுங்கள். அடுத்து இரண்டாவது, தவறான இணையை கண்டறிக. இதில் 4 இணைகள் கொடுத்துருக்காங்க. எது தவறாக மேட்ச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பெட்ரோ காப்ரல் அவர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர் தான். கேப்டன் ஹாக்கின்ஸ் இங்கிலாந்து நாட்டினை சேர்ந்தவர் தான். கால்பர்ட் அவர் ஃப்ரான்ஸை சேர்ந்தவர் தான். ஆனால் ஃப்ரான்சிஸ் டே டென்மார்க் நாட்டினை சேர்ந்தவர்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஃப்ரான்சிஸ் டே ஒரு ஆங்கிலேய வணிகர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இப்போ தவறான இணை ஆ. அவ்வளோதான். ஐரோப்பியர்களின் வருகை பாடத்துக்கு பின்னாடி கொடுக்கப்பட்டிருந்த பயிற்சி வினாக்கள், அதில் 1 மதிப்பெண் வினாக்களின் விடைகளை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மற்றொரு பாடத்திற்கான பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். தேங்க்யூ.